வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுடைய கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ ப்ராப்ளம். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் அ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 1, எக்ஸ் மைனஸ் 1/4 இஃப் எக்ஸ் இஸ் greater than or equal to 1 and less than or equal to 5 is equal to 1 when x is greater than 5. Find subdivision 1 p of x is less than 3, subdivision 2 p of x is greater than 2 less than 4, subdivision 3 p of x greater than or equal to 3. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? கொடுத்துருக்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், அதுவும் இங்கே கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாலே எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்ற ஃபார்முலாலேயே முடிச்சிடலாம். எப்போ இங்கே கேபிட்டல் எஃப் கொடுத்துருந்தா, ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தா கிடையாது, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த மாதிரி எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ ஃபார்முலாவே போட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3, இது எப்படி எழுதிக்கலாம்? இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஒரு ஈக்குவல் டு 3னும் சேர்த்து எழுதிக்கலாம். ஏன்னா இது ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ்ன்றதுனால அது மாதிரி எழுதிக்கலாம். அப்போது திஸ் இஸ் நத்திங் பட் ஒரே ஒரு வேல்யூ இருக்கா, எஃப் ஆஃப் 3ன்னு போட்டுடலாம். எஃப்ன்றது என்னமா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். இப்போ இதில் 3 எங்கே வரும்? இது லெஸ் தென் 1 வராது, இது கிரேட்டர் தென் 5 வராது, இதுக்குள்ளே தான் வரும். 1 to 5க்குள்ளே தான் இந்த 3 வரும். ஸோ அந்த இடத்துல வந்து இதோடைய ஃபங்க்ஷன் என்ன? எக்ஸ் மைனஸ் 1/4, நமக்கு எக்ஸ் என்னதுமா 3. ஸோ எஃப் ஆஃப் 3 போட்டோன்னா 3 மைனஸ் 1/4ன்னு போடணும், அதாவது 2/4 விச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப். இப்போ ரெண்டாவது ஒரு விஷயம் கொடுத்துருக்கான், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2 லெஸ் தென் 4. இதை எப்படி எழுதலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. கண்டினியூஸ்ன்றதுனால அந்த ஈக்குவல் டு நான் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டு வேல்யூ இருக்குது, இதை எப்படி எழுதலாம்? கேபிட்டல் எஃப் ஆஃப் பி, பின்றது நம்ம இங்கே 4 மைனஸ் எஃப் ஆஃப் 2ன்னு எழுதலாம். எப்போ இதை எழுத முடியும்? கொடுத்துருக்க கொஸ்டினில் உங்களுக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது, இல்லைனா நம்ம இன்டகிரேஷன் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் 4 என்னம்மா? 4 எங்கே வருது பாருங்கள், இந்த 1 to 5க்குள்ளே தான் 4 வரும். அப்போ எஃப் ஆஃப் 4 வந்து 4 மைனஸ் 1/4. அதே மாதிரி எஃப் ஆஃப் 2வும் இதுக்குள்ளே தான் இருக்குது, 1 to 5னா, அப்போ 2 மைனஸ் 1/4ன்னு வரும். இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் 4க்கு 4 மைனஸ் 1/4 மைனஸ் எஃப் ஆஃப் 2க்கு 2 மைனஸ் 1/4. இது 3/4 மைனஸ் 1/4, எல்சிஎம் எடுத்தால் இது 2/4, அதாவது ஹாஃப். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன், ப்ராபபிலிட்டி வென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3. இது வந்து ப்ராபபிலிட்டி வென் 3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இதை நான் மாற்றி எழுதுகிறேன். எப்படி எழுத போகிறேன்? ப்ராபபிலிட்டி வென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3. இடம் மாற்றி எழுதுகிறேன். அர்த்தம் இங்கே பாருங்கள், எக்ஸ் பக்கம் தானே பெரிய சைடு இருக்குது, அதே தான் இங்கேயும் இருக்குது. ஸோ வந்து இந்த சிம்பிளை மாற்றி இந்த நம்பர்ஸையும் மாற்றி எழுதியிருக்கேன், எக்ஸ் ஃபஸ்ட்டு வர்றதுக்காக. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3. நம்ம இங்கெல்லாம் சொன்னது வந்து எஃப் ஆஃப் பி மைனஸ் ஏலாம் சொன்னோன்னா எல்லாமே லெஸ் தென் சிம்பிள் தான் இந்த ரூல் அப்ளிகபிள். அப்போ கிரேட்டர் தெனுக்கு என்ன பண்ணணும்? இது எப்படி எழுதணும்? 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3. உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி மாற்றணும்னா இந்த சைன் மாறும், ஈக்குவல் டு இருந்தால் ஈக்குவல் டு இருக்காது, இல்லாட்டி ஈக்குவல் டு வரும். ஸோ இதை இப்படி மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி எழுதுனா 1 மைனஸ் வாட் இஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஃபஸ்ட் இதில் கண்டுபிடிச்சோம். பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3 வந்து 1/2. ஸோ இது வந்து 1 மைனஸ் 1/2ன்னு வரும். புரியுதாம்மா? இதை எக்ஸை முன்னாடி வரும்போது போடும்போது இந்த சைனும் மாறி வருது. இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த எஃப் ஆஃப் பி மைனஸ் ஏ போட்டது வந்து இந்த லெஸ் தென் சிம்பிள் இருந்தால் தான் போடுவோம். இப்போ கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்குது, அதை லெஸ் தென் சிம்பிள் மாற்றுறதுக்காக 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3ன்னு. ஸோ 1 மைனஸ் இதுதான் ஃபஸ்ட் சப் டிவிஷனில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோம், 1/2. அப்போ 1 மைனஸ் ஹாஃப் தட் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப்னு வரும். அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.